கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த வசனத்தை பார்க்கும் போதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதுவும் அந்த சாப்டர் பேர் புலம்பல். நமக்கு தெரிஞ்ச புலம்பல் எப்படி இருக்கும்? ஐயோ, என்ன நடக்குமோ தெரியலையே, என் தலையெழுத்து இப்படி இருக்கிறேன் இல்லையா, நடக்குமா நடக்காதா, இந்த மாதமாவது தலை நிமிருவானா, இதுக்கு பேர் தான் புலம்பல். ஆனால் வேதம் ஒரு அற்புதமான ஒரு புலம்பலை சொல்லித்தருது. எப்படின்னா, நிர்பந்தம், போராட்டம், தவிப்பு, அங்கலாய்ப்பு மத்தியில் எப்படி புலம்பணும்னா, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எந்த நேரத்தில்? உங்கள் முன்னாடி கோலியாத்து நிற்கும் போது, உங்கள் முன்னாடி எரிகோ கோட்டை நிற்கும் போது, உங்கள் முன்னாடி செங்கடல் நிற்கும் பொழுது, உங்கள் முன்னாடி அமலிக்கர் எழுந்து நிற்கும் பொழுது, உங்கள் முன்னாடி பலவிதமான தீய மக்கள் சூழ்ந்து நிற்கும் பொழுது எப்படி புலம்பணும்னா, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அவ்வளோதான், நாளைக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டான்னு தெரியலையே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் நல்லா இருப்பானா, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, முன்னேற்றம் உண்டா, இந்த புலம்பல் கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு ஒவ்வாது. எது என்று சொன்னால், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இப்படி சொல்லுங்க, இதுதான் நல்ல புலம்பல். 2 விஷயம் இந்த வசனத்தில். கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் கைவிடுற பழக்கம் இல்லை. 2வது, ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ரூத்து மோவாப் தேசத்திலேருந்து இந்த பெத்லெஹேமுக்கு வராங்க. கர்த்தர் கைவிடலை. நீ வந்துரு, இந்த இடத்துக்கு வந்துரு, நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு தயவுசெய்து இந்த காலவேளையில் கர்த்தர் பக்கம் திரும்புங்க. அந்த நிமிடம் முதற்கொண்டு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.